வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம சேனல்லையே கிளிக்ஸ் பற்றி பார்த்துருப்போம். கிளிக்ஸோட கீபோர்ட், அந்த கீபோர்ட் QWERTY கீபோர்ட் நீ என்ன பண்ணலாம்னா உன்னோட ஐஃபோனில் நீ கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுலேயும் உங்கள் ஐஃபோன் வந்து ஒரு ப்ரோ மாடலாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ரோ மேக்ஸ்னால் கொஞ்சம் கோளாறு தான். அதுலேயும் ஹைலைட் என்னன்னா, அதுக்கப்புறம் அது பிக்சல் டிவைசஸ்க்கு வந்துச்சு. அண்ட் இப்போ எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு பார்த்தோன்னா உனக்கு ஃப்ளிப்புக்குலாம் இருக்கு. சூப்பர். சரியா? ஸோ ஒரு டைப் சி பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். அந்த டைப் சி பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்தே பவர் எடுத்துக்க முடியும். ப்ளஸ் இருந்தாலும் கிளிக்ஸ் கீபோர்ட்லையும் பவர் இருக்கும். சூப்பரா. சரியா? இப்போ கிளிக்ஸ் அடுத்து எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, லேட்டஸ்ட் ஜென்னு மேக்ஸேஃப் யூஸ் பண்ணி கிளிக்ஸ் ஒர்க் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, மேக்ஸேஃப் வந்து கனெக்ஷனுக்கு மட்டும். ஸ்லோ. இப்போ நம்ம ஃபோன் வந்து ஸ்லைடிங் ஃபோனாக யூஸ் ஆகும். பின்னாடி இங்கே ஒட்டிக்குது, இங்கேயே ஒட்டி இங்கேயே இருக்கும். கீபோர்டோட பின்னாடி ஒளிஞ்சிருக்கும். நான் இப்போ ஃபோனை தள்ளினேன்னா, இப்படி கையில் பிடிச்சிருக்கோம், ஃபோனை தள்ளினேன்னா ஃபோன் மேலே போகும், கீபோர்டு வெளில விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ நான் கீபோர்டில் டைப் பண்ணலாம். சரி, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ராக்டிக்கல் யூஸபிலிட்டி அப்படின்னு வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தோன்னா, ஒரு பிளாக்பெரி ஃபோன் மாதிரி இப்பயும் இருந்தால் நல்லா இருக்குமே. ஏன்னா யூனிஹர்ட்ஸில் இருக்குது. யூனிஹர்ட்ஸில் நீ போய் தேடினா உனக்கு பிளாக்பெரி மாதிரி டைட்டன் அந்த மாதிரி சீரீஸில் பிளாக்பெரி மாதிரியே ஃபோன்லாம் இருக்குது. ஆனாலும் எனக்கு என்னமோ ஒரு பாக்கெட்டபுளாவோ இல்லாட்டி நமக்கு பிடிச்ச மாதிரியோ அந்த அடிப்படையில் எடுக்கும்போது எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான காம்பேக்ட் ஃபோன்ஸ் அண்ட் யூனிக் ஃபோன்ஸை பற்றி நான் தேடும்போது பெரும்பாலும் எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் எனக்கு இடிச்சுக்கிட்டே இருந்தது. சரி, அது மட்டும் இல்லை, அதெல்லாம் எல்லாரும் தந்துடுறாங்க. டெமென்சிட்டி ப்ராசஸர். அதுக்கு தான் நான் உங்களுக்கு அது வந்து ஆமா, அது வந்து அது என்ன தெரியும்ல, அதுல இருக்கிறது வந்து ஒரு பேசிக் யூனிசாக் ப்ராசஸர். அது எது HMD 105 மீடியாடெக் வேணா நீங்க. ஆமா, அதுக்கு தான் யூனிசாக் ஏதாவது ஒன்று தான் தர முடியும். கரெக்ட். அதனால தான் நான் டைகர் வேணும்னு கேட்பேன். அது இருக்காது. ஆனால் அதில் சரி, இங்கே ஹைலைட் என்னன்னா, கிளிக்ஸ் வந்து அவங்களோட யூனிக்கான டிவைஸை கொடுத்துட்டாங்க. கியூட்டா இருக்காங்க. ஆமா, செம கியூட்டா இருக்கு. ஸோ ப்ரீ ரிசர்வ் பண்ணலாம். நான் வந்து கனடால நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் இருக்கான், ஜீவான்னு. அவன் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வீடியோஸ்லாம் வந்திருப்பான். ஸோ ஜீவாட்ட சொல்லி, டே ப்ரீ புக் பண்ணிடுறா, உன் அட்ரஸ்க்கு போட்டு எனக்கு வந்து பேரு இதெல்லாம் மட்டும் என் பில்லிங்ல போட்டு பே பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். பே பண்ணிட்டானா நம்ம அவனுக்கு பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஏன் ப்ரோ, எதனால இந்த அளவுக்கு ஒரு எந்த அளவுக்குன்னா வந்தது ஓகே ப்ரீ ஆர்டர் போடு, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு எனக்கு என்னன்னா, நீங்க கேட்கலாம், நீங்க நம்ம ஊர்லயே 20,000-30,000 ரூபா ஃபோன் வாங்க யோசிப்பீங்களே ப்ரோ. கரெக்ட். ஆனா இந்த 20,000-30,000 ரூபா ஃபோன் நான் நம்ம ஊர்ல வாங்கினான்னா, அந்த ஃபோன் ஒரு கண்டென்ட் கிரியேஷன் ஆஸ்பெக்ட்ல நான் வாங்கும்போது அது ஃபெயில்டு ப்ராடக்டா இருந்ததுன்னா அதை நான் விற்கிறதா இருந்தாலும் உங்ககிட்டே விற்கணும். அது எப்படி ப்ரோ, ஒரு நல்லா இல்லாத ப்ராடக்டை திரும்ப உங்ககிட்டே விற்கிறதுன்றது எப்படி இருக்கும்? அதை நாங்கள் சொல்லிடுவோம். அப்போ எனக்கு வந்து அது செட் ஆகாது ப்ராக்டிக்கலா. அது ஒரு சிலருக்கு நான் அது எப்படின்னா, இதுல வந்து சில சமயங்கள்ல ஒரு 15,000 ரூபா ஃபோன்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு யங்கர் ஜென்ரேஷன் அட்ராக்ட் பண்ணல அப்படின்னாலும் கூட எல்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம். ஆனா நான் எல்டர் கம்யூனிட்டி மெம்பர் தேடி நான் எங்க போறது? சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பாசிபிலிட்டி தின் ஆயிடுது இல்ல. சோ அதனாலதான் பெரும்பாலும் நான் வாங்குறது இல்ல. ஆனா இது நான் வாங்குறது எப்படின்னா, எனக்கு அப்படின்னும் போது நான் அந்த ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசர் என்னன்னு சொல்லி அவங்க வெப்சைட்ல இல்ல. சோ நரேஷ் என்ன பண்ணானா, ட்விட்டர்ல தேடி பார்த்துட்டு இருந்தான். ஒரு இடமா தேடினா என்ன ப்ராசரா இருக்கும் ஒரு ஆர்வத்தோட நான் வந்து ஸ்னாப்டிராகன் ஒரு 4 ஜென் கொடுத்துட்டா கூட அப்படின்னு நான் இவர்கிட்ட அதான் சொல்றேன். 4 ஜென் உள்ள நானே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு உள்ள போனேன். பார்த்தா டெமென்சிட்டி 4 நானோமீட்டர்னு தான் சொன்னாங்க. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்களோட பிரைஸ் வந்து $400. நீ ப்ரீ ரிசர்வ் பண்றதா இருந்தா பார்ஷியல் அமௌண்ட், அதாவது $200 பே பண்ணியும் பண்ணலாம். ஃபுல் ரிசர்வும் பண்ணலாம். இப்போ ஃபுல் ரிசர்வ் பண்ணா என்ன அட்வான்டேஜ்னா, ஷிப்பிங்கோட சேர்த்து $430, $100 மதிப்புக்கான பேக் டோர்ஸ் 2 கிடைச்சிரும். சரியா? 2 பேக் டோர்ஸ். ஆமா, நோக்கியா சிவா பேக் டோர்ஸ். அவர்கிட்ட போயிட்டு யாராவது அதை சொன்னா ஜஸ்ட் இமேஜின். அது ஐயோ, ஐபரணி போயிட்டு நோக்கியா சிவா வெளில வராரு. ஐபரணி போயிட்டுலாம் இல்லடா, எது நல்லா இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து பாசிட்டிவா தான் சொல்ல போறோம். சோ இங்க என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா, டிவைஸோட லுக்கை பார்த்து எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சிருச்சு. சரியா? லைக் குட்டியா அழகா இருக்கான்ல. 4.01 இன்ச், 4 இன்ச்னு வச்சுக்க. 4 இன்ச் அமௌண்ட் பெபிள் எஸ்தெட்டிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கீபோர்ட்லலாம் பெபிள் ஸ்டைலுக்குலாம் அது யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நல்லா இருக்கு. நான் கூட ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, இதோட வீடியோ பார்க்கும்போது ஒருவேளை இது வந்து இந்த HTC எல்லாம் பண்ண மாதிரி ஒரு செகண்டரி ஃபோன் டெஸ்ட் பண்ணாங்க. அப்போ பிரைமரி ஃபோன்ல இது ப்ளூடூத்ல கனெக்ட் ஆகி பிரைமரி ஃபோன்ல இருக்கிற விஷயங்கள் நோட்டிஃபிகேஷன் மட்டும் இதுக்கு வருமோன்னு நினைச்சேன். ஒரு ஃபுல் ஃபோனா இல்லாம HTC அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஒரு குட்டி ஃபோன் ரிமோட் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணணும், உன்னோட பிரைமரி HTC 1 சீரீஸ்க்கு தலைமை ஆக்சசரியா வேலை செய்வான். ஸோ பிரைமரி ஃபோன் பேக் உள்ள இருந்தாலும் கால்ஸ்ல இருந்து எல்லாமே ப்ளூடூத் வழியா சின்னதா அப்படியே வந்து இவ்வளவு உயரத்துக்கு இருக்கும். ரிமோட் மாதிரியே இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும். ஓகேயா? அதை வந்து நீ என்ன பண்ணலாம், கால் அட்டன் பண்ணலாம், பேசிக்கான நோட்டிபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதான். பட்டன் ஃபோன் பைக் ஓட்டுறான், அந்த பைக்ல ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே இப்பெல்லாம் அந்த மாதிரி சின்னதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு வேலை பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சிட்டேன். அப்புறமா தான் உள்ள ஃபுல்லா பார்க்கும்போது உனக்கு வந்து என்னாச்சுன்னா, இங்க கீழே போயிட்டு திரும்ப மேலே வரலாம்.
ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாங்க. நீங்க எனக்கு அதோட இமேஜ் எல்லாம் பார்க்க நல்லா இருக்குல்ல? எப்ப இவர் வாங்குவாரு, நம்ம எப்ப இதை அடிக்க போறோம். இயர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கிளிப் அதாவது கீப் எக்ஸ்ப்ளோரிங் கிளிக் கம்யூனிகேட்டர் 4000 mAh பேட்டரி. இந்த குட்டி ஃபார்ம் ஃபேக்டரியில் எப்படி பார்க்கும்போது சிலிக்கா கார்பன் பேட்டரி 4 இன்ச் பேனல் தான். ஸோ பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. ப்ளஸ் இன்னொன்று என்ன, நீ ஆல்ரெடி 4 nm டிமென்சிட்டின்னு. ஸோ என்னோட 7300 7300 ஓரளவுக்கு வந்து 4000 mAh கொடுத்து குட்டி டிஸ்பிளேலாம் கொடுத்தோம்னா பவர் எஃபிஷியண்டாக தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கோமே. இதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அதுதான் இந்த ஃபோனோட இது ஒரு பர்பஸ் என்னன்னா, இது ஒரு செகண்டரி ஃபோன் தான். நீங்கள் வந்து டூம் ஸ்க்ராலிங் பண்ணாமல் தப்பிக்கிறதுக்கான ஒரு ஃபோன் இது. அவங்களே அதான மென்ஷன் பண்ணி ஒரு மாதிரி ஆர்வமா இருக்குல்ல, அதேதான். ஸோ 4.03 இன்ச் AMOLED பேனல், NFC இருக்கு, ப்ளூடூத் இருக்கு, வைஃபை ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்கு. அதே சமயம் 5G இருக்கும்ல. 5 கண்டிப்பா இருக்கும். கேமரா 50 MP OS கேமரா, பிரைமரி கேமரா. கண்டிப்பா கேமரா டிவைஸ் கிடையாது, பட் அந்த கேமரா டீசெண்டா வேலையை செய்யும். 24 MP ஃப்ரண்ட் கேமரா. இவ்வளவுக்குலாம் இல்ல, ஆனா 24 MP தான் இவனும் ஸ்கொயரா கொடுத்துட்டா யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு 17 சீரிஸ்ல இருக்குது 24ன்னு தெரியாது. எல்லாரும் அந்த 18க்கு தான் அந்த போட்டோ எடுக்குதுங்கறதுனால 18 கிராப் தானே அது 18. அதான்டா, எத்தனை பேருக்கு தெரியும் 24 கிராப் பண்ணி தான் 18 இருக்குன்னு? ஆப்பிள் உனக்கு 18 தான் போடுவான், 24 நான் போடுவான். ஏன்னா 24 போட்டா 24 அவுட்புட் வரலன்னு கேட்பீங்க. அதான். ஸோ இது 24 போட்டது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஆனா என்னோட சந்தேகம் என்னன்னா, ஏன் 24 நான் வந்து சூப்பர்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றேன். ஃப்ரண்ட் கேமரா நான் இப்போ யூஸ் பண்ணா அந்த டிஸ்பிளே ஸ்கொயர் டிஸ்பிளே. ஓகே சரியா? இந்த சைடுல தான பஞ்ச் ஹோல் கொடுத்திருக்காங்க. இங்க பாரு, ஸ்கொயர் டிஸ்ப்ளே 4 இன்ச். அப்போ ஸ்கொயர் இல்ல ஸ்கொயர் சென்சாரா இருந்ததுன்னா ஃபுல் ரேஷியோ 1:1 எடுக்கலாம். யோசிச்சு பாருங்க அப்பலாம். சரியா வந்ததுன்னா அப்புறம் C2 சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் வயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்கு அண்ட் USB-C சார்ஜிங்கும் இருக்கு. சரியா? 3.5 ஜாக் இருக்கு, ஒரு நானோ சிம் ப்ளஸ் eSIM, 256 GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜ், 2 TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்புறம் 5G 4G எல்லாமே அன்லாக்டு கரியரு. ஆண்ட்ராய்டு 16, ஆண்ட்ராய்டு ஸ்ட்ராங் பாக்ஸ் ரெடின்றது வந்து எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம பிரைவசி ஸ்டஃப் மாதிரி சாம்சங்க்கு நாக்ஸ் அந்த மாதிரி ஆல்ரெடி பிக்சல்லையும் இருக்குல்ல, இப்போ செக்யூர் ஃபோல்டர் அந்த மாதிரி. சரியா? அண்ட் சைஸ் வெயிட் இதெல்லாம் போட்டுருக்காங்க. 170 கிராம்ஸ்ங்கிறதெல்லாம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். கையில எடுத்து யூஸ் பண்றது கண்டிப்பா இந்த ஃபோன் மாசா இருக்கும். எல்லாமே மினிமம் 190 200 வந்துருச்சு. இப்போ நம்ம அதையும் கம்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த ஃபோனோட சைஸ் நமக்கு தெரியாது, ஆனா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க ஃபோன்ஸோட சைஸ் நமக்கு தெரியும். 130 78 12 அது மட்டும் ஞாபகம் வச்சுக்க. ஓகே சரியா? ஸோ இப்போ இங்க வந்தோம்னா அதோட அவங்களோட ஸ்பெக்கு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஓகே சரியா? ஏதோ டெடிகேட்டடா ஏதோ இருக்கு போல தனியா சைடுல. அதுதான் பவர் பட்டன் தான். அதை சுத்தி லைட்டு நோக்கியால இருந்தது இல்ல, நோக்கியா 4.2 அதுலலாம் இருந்து 4.1 மைக்கேல் ஃபீச்சர் நோக்கியா அதுன்னு இல்லை, இது HMD நோக்கியாலே இருந்தது. இதெல்லாம் உனக்கு பிளிங்க் ஆகும் அந்த LED நோட்டிஃபிகேஷனுக்காக. இதுல பவர் பட்டனை சுத்தி இருக்கும். ஸோ ஃபோன் ஐடியலா இருக்கும் போது எல்லாமே. ஆமா. ஸோ அல்டிமேட் கம்யூனிகேஷன் சாம்பியன் போட்டிருக்காங்களா? ஸோ ப்ரீமியம் டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸு. இதில் ஹைலைட் என்னன்னா, இந்த கீபோர்ட்ஸ் வந்து ஸ்வைப் இன்புட்ஸையும் வாங்கும், அதை டச் இன்புட்ஸையும் வாங்கும். ஸோ நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறது கீ என்ட்ரி, ஓகே, பட் நான் டச் டிஸ்பிளே தொடாமல் இதில் நான் டச் பண்ணலாம். ஸ்க்ராலு ட்ராக் பேட் மாதிரி பெரிய ட்ராக் பேட். ஒரு கீபோர்டே உங்களுக்கு ட்ராக் பேடாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஆமாம். ஸோ இது பார்த்தோன்னா உனக்கு வந்து என்னெல்லாம் போட்டிருக்காங்க பாரு. ஹோல்ட் த சைடு கீ, so turn on voice input to text, start a voice recording or transcript meeting. அப்பே இன்டெகிரேஷன் லைட்டா இருக்கு. கண்டிப்பா இருந்தானே ஆகும். இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு அது ரொம்ப ஈஸி இல்ல. சோ கீழ பார்த்தனா இது என்ன தெரியுமா? ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அப்படியே? ஆமா. ஏனே இங்க பாரு, ஃபர்ஸ்ட் டச் சென்சிட்டிவிட்டி கீபோர்ட்னு போட்டுருக்காங்களா? ஓகே. இங்கே நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அது நீங்க சொன்ன நம்ம வாங்குனா தான் தெரியும் ஸ்வைப் இன்புட்ஸ் ஒர்க் ஆகுதானே. இங்க பாரு, இந்த ஸ்பேஸ் தான் ஃபிங்கர் பிரிண்ட். சூப்பர். அதுவும் 4.0. ஆமா. அடுத்து டச் டிஸ்ப்ளே, டூம் ஸ்க்ராலிங் இல்லாம இருக்கிறதுக்காக சின்னதா பண்ணிருக்கோம்னு சொல்லிருக்காங்க. சோ இதுதான் சிக்னல் LED அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒன்று வைக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைசேஷன் உண்டு. சிவானானா ரெட். ஐயோ எமர்ஜென்சி இருக்கும்டா, இருக்கும். சரியா? இந்த மாதிரி. அப்புறம் மெசேஜ் ஹப் அப்படிங்கிறது வந்து முன்ன பிளாக்பெரியில மெசஞ்சர், பிளாக்பெரியில அவங்க தான் ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த எண்ட் டு எண்ட் அது வந்து பிளாக்பெரி மெசஞ்சர். ஓகே. பிளாக்பெரியில ஹப் உண்டு, BBM அப்படின்னு சொல்லிட்டு BBM மெசேஜிங் ஹப்னு இருக்கும். அதுல என்ன ஆயிடும்னா, எல்லா ஆப்ஸ், SMS, சோஷியல் ஆப்ஸ், மெயில் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். ஹப் ஓபன் பண்ணா எல்லாம் அங்கேயே இருக்கும். டைம் மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே இடம். அந்த ஒரு இடத்துக்கு போனாலே எனக்கு வாட்ஸ்அப்பும் இருக்கும், டெலிகிராம் இருக்கும், ட்விட்டர் இருக்கும். அதாவது நான் தனியா ஆப்புக்குள்ள போனோம்னா இங்க நான் பார்த்துட்டு ஒர்த்துனா கிளிக் பண்ணி உள்ள எல்லாமே இதுல இந்த ஆப்ல இருந்து இந்த நோட்டிபிகேஷன் இவர் அனுப்பியிருக்காரு. ஆமா, அது ஒர்த்துனா அது எடுத்துனா டேட்டா அங்க போலாம். அப்படி செக் பண்ணுங்க நல்லா ஒன்னொன்னுத்தையும். ஏன்னா சும்மா ஆப் ஓபன் பண்ணாமே நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த லுக்கு நான் பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. பார்த்தா நயகரா. ஸோ UI லெவலில் நயகரா வச்சு தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து நயகரா பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் தலைவர் அந்த டெவலப்பர் டீம்ல இருந்து அப்பத்துலேருந்து அந்த நயகராவையும் ஸ்மார்ட்டையும் ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க நயகராவோட கிரேஸ் எங்களுக்கு. ஆனால் இதில் ஃபன் என்னன்னா,
நான் பாட்டுக்கு அதில் இருப்பேன். அவங்க புது புது பில்டு போடும் போதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பேனே தவிர. ப்ரீமியம் அவர் அந்த டைம்ல இருந்ததுனால ப்ரீமியம் ஆக்சஸ்ல ஃபுல்லா இருக்கும் அவருக்கு. ஆமா இருந்துச்சு. ஆனா ட்விஸ்ட் என்னன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சோம்ல ரொம்ப, அதனால இதுல பிஸி ஆயிட்டேன். ஆமா அந்த டைம்ல அவங்க ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் பீட்டாலேயே ஆல்ஃபாலேயே தான் இருந்தது. ரோல் அவுட் பண்ணும்போதெல்லாம் நான் குரூப்ல ஆக்டிவ் இல்லை டெலிகிராம்ல. ஸோ அது இது ஒரு பக்கம் இருந்ததா. அப்புறம் இந்த பேக்கு இதுதான் லுக்கு. ஸோ ஆல் இன் ஒன் கேமரா, 3.5mm ஜாக் இருக்கு. உனக்கு மேல பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க போல. ஓகே, அப்போ வந்து இது வந்து வேற ஆக்ஷன் பட்டன் மாதிரி, அந்த வாய்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி தான். இது வந்து அந்த ஐபோன்ல இருக்கும்ல ஃபர்ஸ்ட். ஆமா 4 இன்ச்சுக்கு ஏங்க 6.3 இன்ச். இதுக்கே இந்த சுவிட்ச் பயங்கரம்டா. இது வந்து கில் சுவிட்ச்னு போட்டிருக்காங்க. அநேகமா வந்து இந்த சுவிட்சை ட்ரிகர் பண்ணா டிவைஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ்க்காக நம்மள ஃபோக்கஸ் மோடு கூட்டு போயிடும். நான் வேற வேலையே பண்ணக்கூடாது. நான் இப்ப இதை ட்ரிகர் பண்ணிட்டேன்னா நோட்டிபிகேஷன் வராது, எந்த சத்தமும் வராது, அது பாட்டுக்கு கிடக்கும். நான் என் வேலையை முடிச்சுட்டு திரும்ப போய் அந்த சுவிட்சை நான் டிசேபிள் பண்ணலாம். சரியா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளால பிசிக்கல் கில் ஸ்விட்ச் நீங்க சொன்ன மாதிரி கொடுத்திருக்கான். ஆமா சோ எல்லாமே பண்ணிருக்காங்களா. சோ அதான் ஓவராலா இப்ப இந்த கலர்ஸ் வந்து அதான் இதுதான் இவர் சொன்னார்ல, பின்னாடி 2 கேसेस ஃப்ரீயா எக்ஸ்ட்ராவா. சோ வரும்போது ஒரு கேஸ் அப்பனா கண்டிப்பா இது லெதர் ஃபினிஷா இருக்காது. ஆனா பார்க்க லைட்டா லெதர் ஃபினிஷ் மாதிரி இருக்கு. ஆனால் இது இந்தியாவிலே இது ஃபுல்லாக லான்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு கஸ்டமைஸ் ஆக்சசரிஸ் எக்கச்சக்கமாக நமக்கு வரும். கரெக்ட். அதை இன்னும் கொஞ்சம் வச்சு செய்யலாம். ஃபேக்ட் அதுதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, நீ எப்படியும் அதில் அதோட வீடியோஸ் நீ அட்டாச் பண்ணு. செம்ம இன்ட்ரெஸ்டிங். எனக்கு நீங்கள் அப்படியே நாங்கள் பேச பேச நீங்களும் அதை பார்த்துட்டு. எனக்கு வந்து மைக்கேல் ஃபிஷரோட அதாவது ஒரு சக யூடியூபர் ஆஸ்பெக்டில் மட்டும் அவரை பார்க்க தோணுது. அவர் வந்து ஒரு பயங்கரமான எந்தூசியாஸ்ட். நான் ஒரு அரைவேக்காடுனா ஒரு முழுவேக்காடு. ஸோ அவரோட டேட்டாஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப செமையா இருக்கும். அதாவது நான் பாஷானா ஒரு ஆண்டனி அதையும் தாண்டி அவர் வந்து நான் ஒரு தடவை சொன்ன 100னா ஒரு தடவை சொன்ன 1000 அந்த மாதிரி. சரியா? தலையே பெரிய தலையை பத்தி பேசுது, தலையே ஒருத்தர தலைன்னு சொல்லுது. ஏன்னா அவருக்கு என்ன பிடிக்கும்னு நான் சொல்றேன். என்ன பிடிக்கும்னா இப்போ ஆரோமலை படம் ஏன் பிடிச்சது அப்படின்னு கேட்டா, லைஃப்ல நான் வந்து ஸ்கூல் டேஸ்ல என்னெல்லாம் பார்த்தேனோ அது படத்துல இருக்கு. நான் காலேஜ் டேஸ்ல என்ன பார்த்தேனோ அது படத்துல இருக்கு. ஸோ என்னால் அக்செப்ட் பண்ண முடியுது, என்னால் அதை ரிலேட் பண்ண முடியுது. அதே மாதிரி இவர் என்ன பண்ணாருன்னா, நான் ஃபோன் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரீ புக் பண்ணிட்டு சேல் டேல வாங்கணும்னு சொல்லி மாலில் வந்து குப்பத்தொடி பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு அந்த ஃபோன் மேலே அவ்வளோ ஆர்வம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரில் தான் ஒர்க் பண்ணேன். T-Mobile இந்த மாதிரி ஸ்டோரில் ஒர்க் பண்ணேன். இவரே அப்படிதாங்க சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு நல்ல நாமம் இருக்குங்க அந்த மாதிரி தான். நான் வந்து ஷோரூம்ல எப்படின்னா, அதாவது என்னன்னா நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, நான் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதே சமயம் ப்ரெஷர்லாம் இருந்ததுன்னா ஒரு மாதிரி மைண்டு ஒரு மாதிரி இருந்ததுன்னா படத்துக்குலாம் போகிறதுலாம் எனக்கு பாசிபிலிட்டி இல்லை. நான் அதனால நோக்கியா காரில் போய் உட்காந்துருவேன். ஸோ இப்படி தான் போய் உட்காந்துருப்பேன். அதே மாதிரி இவர் எப்படின்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணவே அந்த மாதிரி தான். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபோன் மேலே இருக்க கிரேஸ்க்கு அதுக்கும் ஃபர்ஸ்ட் டே வாங்கணும்னா அங்கே போய் எப்படி வெயிட் பண்ணேன். அது வந்து இவர் ஒரு தடவை அதே மாலுக்கு போறாரு, போயிட்டு ஒரு வீடியோல காட்டுவார். இந்த இடத்துல தாங்க நான் உட்காந்துருந்தேன் ஃபோன் வாங்குறதுக்காக, இங்க தாங்க இப்படிலாம் இருந்தேன். அது சில வருடங்களுக்கு முன். வாவ். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த கனெக்டை தான் நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து அதை ரெவல்யூஷன் அந்த ஸ்டார்டிங் இனோவேஷன்லேயே வந்து அது மேலே ஒரு கிரேஸோட அது கூட இப்போ அந்த கிரேஸை ஒரு கன்சிஸ்டண்டா அது கூட இருக்கிறவங்க நம்மலாம். ஐ மீன் நம்மனா நீங்களும் அப்படி இல்லை. இதுல நான் சொல்லுவேன் என்னன்னா, நானும் பரத் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருப்போம், நம்மளே வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற தாட் எல்லாருக்கும் வரலாம். பட் அதை எக்ஸிக்யூட் பண்றது எப்பயுமே ரொம்ப கம்மியான ஆளுங்க தான். இப்போ MKBHD எடுத்துக்கிட்டாலும் பயங்கரமான ஒரு யூடியூபர் தான் இருக்கலே வேர்ல்டு லெவலில். ஆனால் ஒரு வால்பேப்பர் ஆப் தான் லான்ச் பண்ணான். ஆனால் இவர் பாரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு டிவைஸே லான்ச் பண்ணணும். நானும் இப்போ என்ன சொல்றேன், நான் இப்போ என்ன தெரியுமா, நான் சப்போஸ் அவரோட நானும் டிராவல் பண்ணியிருந்தேன்னா அவர்கிட்ட நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பேன்னா, சூப்பரா இருக்கு ஆனால் இதை கலர் பேப்பர் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிருப்பேன். மேபி அது ஒரு ஆப்ஷனா கொடுத்துருக்கலாம். லைக் வேணுன்றவங்க அதை வாங்கிக்கோங்க, இல்லைன்னா இது வாங்கிக்கோங்க. நான் அதை கேட்டிருப்பேன். ஏன்னா அமுலட் சூப்பர் தான். இப்போ இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வைக்கலாம், நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணலாம், அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒரு பேனலாக இருந்ததுன்னா இன்னும் பவர் எஃபிஷியண்டாக இருந்திருக்கும். அப்போனா ஒரு ஒர்க் அவுட் டைம்னா எப்போவுமே மை காட். ரைட்டு, ஓகேங்க. ஸோ இதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். கிரேஸாக இருக்கு. நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு ரிவ்யூ கண்டிப்பாக வரும். ஆமாம், ஆனால் அது எப்போ டிவைஸ் அது கிடைக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா வரும். தமிழ்ல மோஸ்ட்லி நம்ம தான் போடுவோன்ற ஒரு கர்வத்தோட நாங்க இதை சொல்லிக்கிட்டு ரைடுங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவுலேயே சந்திப்போம். உங்களுக்கு அந்த டிவைஸ்ல எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்கிற மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, நரேஷ் பத்மநாபன். HMD